வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது தீவானா அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட ஆகா தமிழ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரொமான்ஸ் ட்ராமா. அதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. பெருசாக வேலை வெட்டிக்கெலாம் போகலை, ஒரு பொறுப்பு அப்படின்றது இல்லாமல் தான் இருக்காரு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வந்து ஹீரோயினை சந்திக்கிறாரு. ஹீரோயின் ஆக்சுவலாக இந்த இ சேவை மையம் இருக்குல்ல, அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. ஸோ அதுக்காகவே அடிக்கடி கரண்ட் பில் கட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போய் ஒரு விதமான ஸ்டாக்கிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாள் ஹீரோவை கூப்பிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அது என்ன சேலஞ்ச், அதில் ஹீரோ ஜெயிச்சாரா, இந்த லவ்வில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் ஒன்று சேர்ந்தாங்களான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆனஸ்டாக சொல்லணும்னா, இந்த படம் தொடங்கும் போது ஒரு ரொட்டீனான ஒரு ரொமான்ஸ் ட்ராமா, அதுவும் ஸ்டாக்கிங் எல்லாம் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. பட் போக போக வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான பாத்தில் இந்த கதை ட்ராவல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதுலேயும் ஒரு சில ஷாக்கிங்கான ரிவிலேஷன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்டர்வலில் ஒன்று வச்சுருப்பாங்க, கிளைமேக்ஸில் ஒன்று வச்சுருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இதில் காட்டப்பட்ட அந்த ரொமான்ஸ் அப்படின்றதும் ஒரு மாதிரி 90s காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பியூர் ரொமான்ஸ் இருக்குல்ல, அதை நல்லாவே இதில் காட்டியிருந்தாங்க. அதையும் தாண்டி இதில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ளோரிஃபை பண்ண விதம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலகட்டத்திலையும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க அண்ட் இவருக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்ப் அப்படின்றது எல்லாத்தையுமே நல்லாவே காட்டியிருந்தாங்க. இந்த படத்தோட நிறைய காட்சிகள் 7G ரெயின்போ காலனியை கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி வச்சாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு இந்த படம் ஒரு சர்ப்ரைசிங்லி குட் மூவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களில் நிறைய பேருக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. இந்த படத்தோட பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் அண்ட் இனிஷியலாக வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸு, அங்கே இருக்கக்கூடிய பேஸ் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு கண்டிப்பாக குட் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஏ கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அடல்ட் சீன்ஸ்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.